இன்னும் என்ன கேள்வி கேட்க போற? லட்சியம் லட்சியம் வாழ்ந்திருந்தேன்னா நான் நிச்சயம் பிச்சைக்காரனா இருந்திருப்பேன். உங்க அப்பா கேட்ட பங்களா பரவாயில்லமோ அந்தஸ்து எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்கா? எங்க அப்பா தானே கேட்டாரு, நானா கேட்டேன். நீங்க ஒட்டு குடிசையில வாழ்ந்தாலும் உங்க கூட ஒத்துமையா சந்தோஷமா வாழன்னு தானே வந்தேன். இப்ப என்ன ஒத்துமை கட்டு போச்சு? இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே. குடுக்கறவன் சொன்னா குடிச்சா என்ன தப்பா? இன்னைக்கு குடிக்க சொல்லுவான், நாளைக்கு குடும்பத்தையே மாத்து வேற பொண்ணோட வாழுன்னு சொல்லுவான். அதையும் செய்வீங்களா? பைத்தியம் பைத்தியம். சதானந்தம் ரொம்ப நல்லவன், நம்ம காதலை பத்தி நல்லா தெரிஞ்சவன். நம்ம கௌரவமா வாழணும்னு அந்தஸ்துல உங்க அப்பாவுக்கு சமானமா நம்ம உயர்த்தினவன். கீதா, ஊர்ல 1000 எழுத்தாளர் இருந்தோம், என் மேல மட்டும் அவனுக்கு இந்த தனி பாசம். அந்த பாசம் தாங்க எனக்கு பயத்தை உண்டாக்குது. காட்டுக்கு போற வேட்டைக்கார எல்லா மரத்திலையும் தான் பறவையை சுடுவான். ஒரே மரத்தடியில நின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எழுத்தாளர் மனைவின் உதாரணத்தோட பேசுறியா? உண்மையை சொல்றேன். அண்ணன் தனியா வராம கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. வாசம் வந்தா வா வா வா. என்ன ராணியோட வந்துட்டியா? என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல. ஏன் அசிங்கமா இருக்கா? அண்ணி தலையே நிமித்தலையே. கழுத்து சுருக்கு. அடடே, கிராம வளம் இருக்க. ஏன் குளமும் இருக்குமே. இந்த பத்தியா குளம் 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 பாரு, குளிய பாரு குளிய பாரு குளிய பாரு. ஆமா, ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல? எங்க புது மாடு வாங்கலாம்னு ஊருக்கு போனேன். மாமன் சொன்னா மாடு எதுக்குடா, என் மவளை கட்டிக்கடா. அண்ணி, நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். எப்படி என் செலக்ட்? பிரமாதம். கொம்புல வர்ணம் பூசின மாதிரி கடகாமிரத்தை வச்சுக்கணும், கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டியில மாட்டிக்கணும், செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கணும், காலில் தலங்கி மாட்டிக்கணும். அம்மா பால். அண்ணி, உங்க பேர் என்ன? நல்ல பேரு. இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க. தகச்சமாவே பேசுங்க அண்ணி. ஆமா, நான் அதான் கேக்குறேன். அது இன்னும் அது ஊடி முச்சோடும் கோயம்பு வைக்கிற சட்டில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க, செடி வச்சுக்கிறீங்க. ஏதாவது தொட்டி கிட்டில வச்சு தோட்டத்தை வச்சு கூடாது. அது டெக்கரேஷன். அது என்ன அது ரேஷன்? எங்க ஊர்ல சக்கரைக்கு தான் ரேஷன். ஐயா 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 என்ன அடிக்குது? ஐயா ஐயா என்ன இது? என்ன நீ பொம்மை என்ன புடவை கட்டாம நிக்குது? இத்த கூட நடு வீட்டுல வச்சுக்கீங்க, 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாண்டு போடுங்க. இது வீனஸ் சிலை, காதல் தெய்வம். நல்லா இருக்குது. எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன பொட்டி? ஐயா ஐயா என்ன இது? சிலி சிலிங்குது. என்னங்கடா இது? போட்டிக்குள்ள விளக்கறியுது. வாழைப்பழம், தக்காளி, வெண்டிக்காய் என்னங்கடா கடையா இருக்குது? என்னங்கடா இது? ஊறுகாயா துண்ட? ஐயா கதை அப்படி போகுதா? எங்க இருக்கிற? அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சுட்டாங்கன்னு சொல்லு. அதையா கேட்கிறேன். பொம்பளைங்க ருக்கிய கட்டி ரோட்ல போக கூடாத. ஆம்பளைங்க நினைச்சுக்கணும் கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ரோட்டு ஓரத்துக்கே போய்க்கினே இருக்க. அநியாயம். உண்மைதான். வீட்டுல கூப்பிடுறாங்கப்பா. நான் என்னப்பா பேசினேன்? என்ன பேசினேன்? குடும்ப விஷயமா இவ பேசிக்கிட்டே இருந்தான், அவளை பத்தியா பேசிட்டு இருந்தான். ஐயா பாருங்க. அட ஏன்ப்பா பயப்படுற? போய் என்னன்னு கேள. ஏனமா என்னது பொம்மலாட்டிட்ட போய் பயமா இருக்கு? என்னடி? ஐயா பாப்பா மனுஷாலாத்துக்காக பெல்லாடுறீங்க. ஐயா காணுங்குற தகுச்சி வாங்க முருக்கா கொண்டது ஊர்தா தூள் என்ன ஐயா பிரியல பிரியடி கைத தகுச்சி தகுச்சி தகுச்சிமா உண்டாக்குது உண்டாயிடா நீ என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லே இல்லையே. என்ன தங்கச்சி உண்டாயிருக்குப்பா. ஐயோ ஐயோ அது ஆமா பண்ணா என் தங்கச்சி ஒண்ணுக்கு விட்டாப்பா ஒண்ணுக்கு விட்டாப்பா.
நீயா என்ன முதலாளி கண் கருங்கிருக்கு? ஒண்ணுமில்லை, தூசு. போலி கொடுத்துங்களா? வேண்டாம், ஊதுனா போகாது. போதர்னாலும் போகாது முதலாளி. என்னது? தூசு முதலாளி. காலில் பட்டாலும் பரவாயில்ல, மனசுல பட்டுடுச்சே. ஊத முடியுமா இல்ல உதறத்தான் முடியுமா? இப்ராஹிம், காலமெல்லாம் வளர்த்தவன் தான். நேத்து வந்தவன் தான் பெருசுன்னு என்ன உதறிட்டு போயிட்டா பாத்தியா? போட்டு போட்டு. என்ன சார் இது குழந்தை மாதிரி பலூன் தூக்கிட்டு குழந்தைட்டா பாப்பாங்க மேல பெரிய பாப்பாங்க. I mean the big baby your wife. அவளும் மேலதான் இருக்கா. Baby. Hello Geeta. குழந்தை பிறந்தப்புறம் you look charming. அடுத்தவங்க படுக்க அறையில அனுமதி கேட்க மரியாதை. What do you mean? யார் அடுத்தவங்க? நீயா இல்ல சந்திரநாதா? இத பாரு, நான் அன்பு வச்சிட்டேன்னா அடுத்தவங்க வித்தியாசமே பார்க்க மாட்டேன். எந்த பெட்ரூம் குழி நுழைவேன். I am always open. பாத்தியாமா, உங்க அம்மா என்ன சொல்றாங்க பாத்தியா? ஹாய் டாடி. லல்லு ஜிஜோ, அது ஜிஜோ. ராஜம்மா குழந்தை எடுத்துட்டு போ. எஸ், எடுத்துட்டு போ. குழந்தை ரொம்ப கோவமா இருக்கு. சந்திரநாத், நீ ரொம்ப சோசியல். ஆனா உன் வைஃப் பெண் இல்லையா? அடுத்தவர் மனைவியாச்சே. என்ன கீதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். உட்கார்ந்து பேசலாமே. பேசலாமே. உட்கார். சந்திரநாத், அர்த்தராத்திரி கதைன்னு ஒண்ணு எழுதுன இல்லையா, அது 3 லட்சம் காப்பியும் போச்சு. ஐயோ, என்ன சார் ஆச்சு? வித்து போச்சு. வெரி கிளாட் சார். கிளாடா? ஐ அம் ஆல்சோ கிளாட். வெறும் சந்தோஷப்பட்டு என்ன பண்றது? அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு த்ரோ பண்ண போறேன். டான்ஸ், பாப் மியூசிக் எல்லாம் உண்டு. அந்த பார்ட்டிக்கு பிக் பிசினஸ் பீப்பிள், பிக் ஷாட்ஸ், விஐபிஸ் எல்லாரும் இன்வைட் பண்ண போறேன். நீயும் கீதாவும் அவசியம் வரணும். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். இன்னைக்கு பப்ளிகேஷன் பிசினஸ்ல டாப்ல இருக்கிறது நான் தான். யாரால? என்ன? இங்க வா. நான் சாரா? சதா சதா சதான்னு நீ என்ன சதா கூப்பிட்டுட்டே இருக்கணும். எதையுமே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். வாட் யூ சே? எதுக்கு சார்? எதுக்கு சார் இந்த சந்தேகம்? என்னுடைய இதெல்லாமே உங்களுக்கு தானே. தேரி வா. அப்ப நைட் பார்ட்டிக்கு வந்துரு வித் கீதா. நைஸ் பேட். சந்திரநாத், எதுலயுமே உனக்கு ஒரு தனி டேஸ்ட் பா. ரொம்ப நல்ல டேஸ்ட். ஆமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வரட்டுமா? ஓகே கீதா, பாய் பாய். என்ன கீதா, பார்ட்டிக்கு போக வேண்டிய நேரத்துல பின்னிட்டு இருக்க? பார்ட்டிக்கு நான் எதுக்குங்க? சரிதான், நமக்காக தரப்போற விருந்துல நீ இல்லைன்னா ரொம்ப நாகரிகமா தான் இருக்கும். சரி சரி, புறப்படு. இது என்ன சிலந்தி வலை? வேற ஏதாவது பூ டிசைனை போடக்கூடாது? இப்ப நிலைமைக்கு இது தாங்க பொருத்தமா இருக்கு. ஓஹோ, எதுக்குமே உன்னை கட்டாயப்படுத்துறேனே தெரியாதனமா என் வலையில நீ விழுந்துட்டேங்கிறியா? அது வலை இல்லைங்க, வாழ்க்கை. ஆனா இது பணமும் பாட்டியுமா கொடுத்து சதானந்த உங்களை சுத்தி போடுறாரே, அந்த வலை. நான்சென்ஸ். எதுலயுமே சந்தேகப்படுற பெண் ஜென்மமா பிறந்துட்டதுனால உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நேரமாச்சு, நான் வரேன். இத பாருங்க, நான் பயப்படுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பரவாயில்லைன்னு சொன்னா நான் வரேங்க. கீதா, திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு தொழிலாளியால பணம் சேர்த்தவன் அந்த தொழிலாளியை பாராட்ட மாட்டான். பணம் சேர்த்தது தன்னுடைய புத்திசாலித்தனம்பா. ஆனா சதானந்தன் இது எவ்வளவு ஓப்பனா, எவ்வளவு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. சரி, நான் வரேன். இதோ ஒரு நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். That's good.
உங்கள் அனைவரையும் இந்த பார்ட்டிக்கு வரவழைச்சதுக்கு காரணமே தமிழ்நாடு இதுவரை கண்டிராத காதல் நாவலாசிரியர் மிஸ்டர் சந்திரநாத் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான். மிஸ்டர் சந்திரநாத் இன்றைய நமது பதிப்பகத்தின் புகழுக்கும் பெயருக்கும் காரணமானவர் இவர். இவரை வெறும் வார்த்தைகளால் பாராட்டி பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அன்பு பரிசா அவருக்கு 50,000 ரூபாய் செக் தர. Not to him, to his wife, Mrs. Geeta. Come on, let's all dance. மிஸ்டர் சந்திரநாத், உன்னுடைய கற்பனையெல்லாம் எப்படி இவ்வளவு அழகா அமைதுன்னு பார்த்தேன். காரணம் கீதா தான். She is so beautiful. Shall we dance? No, excuse me. Oh, it's all right, it's all right. கிளாஸ் உடைய போகுது. இங்க என் கௌரவமே உடைஞ்சு போச்சே. ஏன் சதா கூப்பிட்டா ஆடுனா என்ன? ஆடுறதா நியாயமா? அவன் நண்பன் இல்ல. வாங்க நீ 50,000. அது வாழ்வு இல்ல. அது வாழ்வா? தலை. Shut up.